காளான் மாதிரி முளைக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு தனித்தனியாக இன்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. யார் வரட்டும், எத்தனை முனை போட்டி நடக்கட்டும், நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தமிழ்நாடு மக்கள் விரும்பும் கூட்டணி, தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொண்ட கூட்டணி, தமிழ்நாடு மக்கள் போற்றும் கூட்டணி என்றால் அது இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தான். முதல் முறையாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த மதசார்பற்ற கூட்டணியிலே முதல் முறையாக இணைந்திருக்கிறோம் என்பதை சந்தோஷமா நான் சொல்றேன். ஏன்னா கலைஞர் ஐயாவுக்கும் கேப்டனுக்குமான நட்பு 50 ஆண்டு காலத்துக்கான நட்பு. அது இன்றல்ல நேற்றல்ல. கேப்டன் நடிகராக இருந்த காலத்திலே இருந்து அவர்கள் நட்பு மிக சிறந்த ஒரு நட்பு. ஆனால் ஏன் கூட்டணி அமையலன்னு எங்களுக்கே தெரியல. காலம் கடிந்து கலைஞர் ஐயாவும் கேப்டனும் தெய்வமாக இருந்து ஆசீர்வதிக்கின்ற இந்த கூட்டணி நிச்சயம் இந்த வாட்டி வெற்றி பெறும். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகவும் நான் பொதுச் செயலாளராக இருக்கும் போதுதான் இப்படி ஒரு கூட்டணி அமையணும் என்று கடவுள் எழுதிய விதியா என்பது எனக்கு தெரியல. ஆனால் அந்த இருபெரும் தலைவர்களின் ஆசீர்வாதத்துடன் உறுதியாக மதசார்பற்ற வெற்றி கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று 7வது முறை அண்ணன் ஸ்டாலின் முதல்வராக நிச்சயமாக பதவி ஏற்பார் என்பதில் யாருக்கும் எந்த ஐயப்பாடும் இல்லை என்பதை உறுதியாக சொல்றேன். இன்னைக்கு தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் அண்ணன் ஸ்டாலின் கொடுத்த சில வாக்குறுதிகளை என் தாய் குலங்களாகிய உங்கள் முன்னாடி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள். பெண்கள் நல்லா இருந்தாதான் ஒரு வீடு நல்லா இருக்கும், ஒரு வீடு நல்லா இருந்தாதான் அந்த நாடு நல்லா இருக்கும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனாலதான் கேப்டன் எப்பொழுதுமே பெண்களை மதிக்க கூடியவர். அந்த வகையில் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை இந்த தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. அதுல மிகவும் இம்பார்ட்டன்ட் ஒன்று, 8000 ரூபாய்க்கு உங்களுக்கு எல்லாம் கூப்பன் வழங்கப்பட்டு நீங்கள் அனைவரும் நம்ம வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை நீங்களே சென்று வாங்கி கொள்ளலாம். அது என்னவா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜோ, கிரைண்டரோ, மிக்சியோ, வாஷிங் மெஷினோ, மைக்ரோ ஓவனோ, என்ன உங்களுக்கு வேணுமோ அந்த கூப்பனை நீங்களே போய் கொடுத்து நம்ம வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அந்த 8000 ரூபாய் கூப்பன் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் தாய் குலங்கள் இன்னைக்கு மிகவும் முகமலர்ச்சியோடு வரவேற்கின்ற ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி மாதம் 1000 ரூபாய் கடந்த ஆட்சியில் தரப்பட்டது. இந்த முறை அந்த உரிமை தொகை பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாயாக வழங்கப்படும் என்பதும் பெண்களுக்கான இரட்டிப்பு மகிழ்ச்சி. குழந்தைகளுக்கு 35 லட்சம் பேருக்கு காலை உணவு விரிவாக்க திட்டம். அதனால் காலை உணவு, மதிய உணவு குழந்தைகளுக்கு கிடைத்து அவர்கள் எதிர்காலம் நல்லபடியாக அமைய வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக ஒரு நல்ல திட்டம். முதியவர்களுக்கு 2000 ரூபாய், ஊனமுற்றவர்களுக்கு 2500 ரூபாய், அதே போல மாணவர்களுக்கு 1500 ரூபாய், அதே போல நிறைய மாணவர்களுக்கு இலவசமாக லேப்டாப். இது போன்ற ஒவ்வொரு வாக்குறுதியும் நம்ம பார்த்தோம்னா அத்தனையுமே மக்கள் ஏற்றுக்கின்ற, மக்கள் போற்றுகின்ற ஒரு வாக்குறுதிகளாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அதே மாதிரி இங்க இருக்கிற மீனவ மக்களுக்கு மீன்பிடி தடை காலத்தில் 12,000, விவசாய பெருமக்களுக்கு, அதே போல நெசவு தொழில் செய்பவர்களுக்கு, பால் கொள்முதல் செய்பவர்களுக்கு என்று ஒவ்வொரு செக்டாருக்கும் பார்த்து அந்த திட்டங்களை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். அந்த புத்தகத்தை நான் என் கையிலேயே என் வாகனத்திலேயே தான் வச்சிருக்கேன். தேர்தல் அறிக்கை வெளியிட்ட உடனே அண்ணன் ஸ்டாலின் நான் சொன்னேன், அன்னைக்கு அறிவாலயம் போயிருந்தேன், ஆனா இந்த புக்கை எனக்கு உடனே ஆபீஸ்க்கு அனுப்புங்கன்னு. உடனே வெளியிட்ட உடனே ஒரு 25 புக்கு ஒரு கவர்ல போட்டு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு தலைமை அலுவலகத்திற்கு அந்த புத்தகத்தை கொடுத்தார். அந்த புத்தகம், அந்த புத்தகம் என்னுடனே தான் எல்லா இடத்துக்குமே நான் கொண்டு செல்கிறேன். அதை நிச்சயமாக இங்க பாருங்க,
இந்த தேர்தல் அறிக்கை புத்தகத்தை அண்ணன் வெளியிட்ட உடனே அவரே எனக்கு அனுப்புனது. இதை ஃபுல்லா நான் படிச்சுட்டேன். இதுல சிலதை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது ஃபுல்லா நம்ம படிக்கணும்னா ஒரு நாளெல்லாம் ஆயிடும். அவ்வளோ டைம் இல்லை, நம்ம 10 மணிக்கு முடிக்கணும். அதனால இப்ப நான் சொன்ன சில திட்டங்கள் வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் மே 4 தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அந்த திட்டங்கள் எல்லாம் செயல் வடிவம் பெறும் பொழுது மக்கள் அதனால் சந்தோஷப்படும் போது அது எவ்வளவு ஒரு உதவியானது என்பது அன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அதனால உங்க எல்லாரையும் நான் பார்த்து கேட்டுக்கிறேன், இந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு வரணுமா வேண்டாமா? இந்த அத்தனை திட்டமும் மக்களாகிய உங்களுக்கு இந்த எழும்பூர்ல வரணுமா வேணாமா? ஏன் இதை கேட்கிறேன்னா, உங்களுக்கு அந்த திட்டங்களை கொண்டு வர அன்பு சகோதரர் பிரசன்னா தயாராக இருக்கிறார். உங்களுக்காக உழைக்க அவர் தயாராக இருக்கிறார். இளைஞர், படித்தவர், உங்களுக்காக உழைக்க ஒரு நல்ல வேட்பாளர். அதனால நீங்க தான் அதை பயன்படுத்திக்கணும். எதிராளிகளுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேங்கிறார் அவரு. ஃப்ரிட்ஜ் யார் வீட்டில் இல்லை? யார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இல்லையா? எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்ப அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? அதனால தான் அண்ணன் யோசிச்சு கூப்பனா கொடுத்துட்டார். உங்க வீட்டில் என்ன பொருள் இல்லையோ அதை போய் நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி கூப்பனா கொடுத்துருக்காங்க. நீங்க பயன்படணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி எதிரில் இருக்கிறவங்க என்ன வேணா பேசட்டும், என்ன வேணா வாரி இறைக்கட்டும் சேற்றை. நாம் கலைஞர் ஐயாவும் அறிஞர் அண்ணாவும் கேப்டனும் சொன்னது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுடன் நமது பணி மக்களுக்கு சேவையாற்றி நிச்சயம் இந்த தொகுதியை முன்னேற்றுவதுதான். என வாக்களிக்கும் மக்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள். இந்த தொகுதியில நீங்க இவருக்கு வாய்ப்பு தரும்போது அவர் உங்களை எல்லாருக்கும் சமமாக உங்களை நிச்சயம் எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவார் என்பதை உறுதியாக பிரசன்னா மூலம் நான் அந்த வாக்குறுதிகளை உங்க முன்னாடி நான் தெரிவிக்கிறேன். பிரசன்னாவின் வெற்றி எழும்பூர் தொகுதி மக்களின் வெற்றி. அந்த வெற்றி உங்களுக்கான வெற்றி. அந்த வெற்றியை உங்களுக்காக உரித்தாக்குகிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்னைக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்து இங்கே என்னை வரவேற்க வந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை, மனிதநேய ஜனநாயக கட்சி, SDBI கட்சி, தமிழ் தேசம் கட்சி என்று அத்தனை கூட்டணி கட்சியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த கூட்டணியின் சார்பாக, அண்ணன் ஸ்டாலின் சார்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அண்ணன் சேகர் பாபு அவர்கள் சார்பாக, மேயர் பிரியா சார்பாக, வாகனத்திலே முன்னாடி அமர்ந்திருக்காங்க மேயர் பிரியா, அந்த பிரியா அவர்கள் சார்பா அண்ணன் சேகர் பாபு என் வாகனத்துல தான் இருக்காரு, இங்க தான் இருக்காரு. ஏன்னா அவர் கூப்பிட்டாரு, நீ பிரச்சாரம் செய்யணும்னு. அவர் பேச்சை நான் மறுக்க முடியல. ஆக்சுவலி இன்னைக்கு நான் குடியாத்தம் தொகுதியில் இருக்க வேண்டியது. அண்ணன் ஆபீஸ்க்கு இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இவர்களுக்காக நீ ஒரு நாள் வரணும்னு கேட்டாரு. என் ப்ரோக்ராமை தள்ளி வச்சுட்டு அண்ணனுடைய அன்பு கட்டளையை ஏற்றுக்கொண்டு நம்ம வேட்பாளர்களுக்காக, கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக, உதயசூரியன் சின்னத்திற்காக, அன்பு அண்ணன் ஸ்டாலினுக்காக, அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்காக, நம்ம வேட்பாளர்களுக்காக, பிரசன்னாக்காக இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி நின்று நான் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறேன். நாளை நான் திருவண்ணாமலை செல்கிறேன். அதுக்கடுத்து விழுப்புரம், 6ஆம் தேதி என் சொந்த தொகுதியான விருதாச்சலம் நான் செல்கிறேன். அங்க வேட்புமனு தாக்கல் செய்து கூட்டணி கட்சிக்கும் நாங்கள் இடம்பெறும் கட்சிக்கும் நாங்க வாக்கு சேகரிக்க இருக்கிறேன் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதோட 21ஆம் தேதி தான் சென்னைக்கு நான் வருவேன். தமிழ்நாடு முழுக்க கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவருக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகின் வேட்பாளருக்கும் நான் வாக்கு சேகரிக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சந்தோஷமா சொல்றேன். அதனால பிரசன்னாவை உங்க கையில ஒப்படைச்சிட்டு போறேன்.
ஒரு நல்ல வேட்பாளரை எழும்பூர் தொகுதி மக்கள் கையிலே அவரை ஒப்படைத்து விட்டு செல்கிறோம். அண்ணன் சேகர் பாபு இருக்காரு, நம்ம பிரியா இருக்காங்க, நானும் கேட்டுக்கிறேன், அவரை உங்க கையில ஒப்படைக்கிறோம். அவரை வெற்றி வேட்பாளராக சட்டசபைக்கு அனுப்ப வேண்டியது இந்த தொகுதி மக்களாகிய உங்களுடைய கடமை, பொறுப்பு அப்படிங்கறத இந்த நேரத்தில் சொல்றேன். எல்லாரும் பிரசன்னாக்கு வாய்ப்பு தருவீர்களா? உதய சூரியன் சின்னத்தை வெற்றி பெற செய்வீர்களா? மதசார்பற்ற வெற்றி கூட்டணியை வெற்றி பெற செய்வீர்களா? இந்த தேர்தலிலே பிரசன்னா அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா? உங்களுக்காக உழைக்க அவருக்கு வாய்ப்பு தருவீர்களா? எனவே பிரசன்னாவின் வெற்றி உங்கள் வெற்றி என்று சொல்லி